ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இப்போ இங்கே டின்னர் சாப்பிட நொலம்பூரில் இருக்கிற ஹோட்டல் கங்காக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் கங்காவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக என்ன மாதிரி தோசை கொண்டு வந்திருக்காங்க சொல்லி உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. நீங்கள் ஹோட்டலில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே உட்காந்து நீங்கள் வந்து சாட் ஐட்டம்ஸு டீ காஃபிலாம் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக ஈவினிங் டைமில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டா. நான் உள்ளே போய் பார்த்தேன். ஹோட்டல் கங்கா வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வித் ஏசியோட கீழேயே இருக்குது. அழகாக உட்காந்து ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து மேலே போக போகிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வித் ஏசியோடய அங்கே வச்சுருக்காங்க ஹோட்டலில். இப்போ மேலே போய் சாப்பிட போகிறேன். இந்த ஹோட்டல் கங்காவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் வித் ஏசியோட தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹோட்டலை. நான் வந்து ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சாப்பிட்ருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஹோட்டல் கங்கா லைட்டிங் செட்டப்போட ஹோட்டல் பார்க்க சூப்பராக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. வித் குஷன் சீட்டோட அழகாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஆளுங்க வருவாங்க, பட் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மெனு கார்டு ஓப்பன் பண்ணி ரேட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரேட் வந்து தோசை வந்து ஸ்டார்டிங் 80 rupees ஸ்டார்ட் ஆகுது. 80 rupees ஸ்டார்ட் ஆகி 150, 200 வரைக்கும் தோசைலாம் இங்கே இருக்குது. நான் இப்போ இங்கே புதுசாக கொண்டு வந்து தோசை வெரைட்டிஸ் தான் பார்த்து ஆர்டர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட தோசை வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் தோசை கொடுத்துருக்காங்க, சாக்லேட் தோசை, பீனட் பட்டர் தோசை, ஜிம்ஜாம் தோசை நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய தோசை வெரைட்டிஸ் இருக்குது. நான் இப்போ வந்து 2 தோசை வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். என்ன தோசை சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ண தோசை வந்துச்சு. இவங்க வந்து சாம்பார் 2 வகை சட்னி கொடுத்துருக்காங்க தோசாவோட. நான் ஆர்டர் பண்ண தோசை வந்து ஸ்வீட் கார்ன் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தோசை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸ்வீட் கார்னு, டொமேட்டோ, ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மசாலா ஐட்டம்ஸ் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டெம்ப்டாக அது சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த சென்டர் ஆஃப் தோசைவை அழகாக பிச்சு பார்த்தேன். அந்த தோசையை அழகாக பிச்சு அந்த தோசை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுட ஸ்டஃப் பண்ணதெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த தோசைவை அழகாக சாம்பார்லேயும் சட்னியும் டிப் பண்ணி அலைக்காத்து பலைக்காக சாப்பிட்டு பார்த்தேன். அந்த ஸ்வீட் கார்னோட ஸ்டஃப் பண்ணி சேர்த்து சாப்பிட்றப்போ சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. ஒருத்தி இது வாங்கி சாப்பிட்றதுக்கு. அடுத்ததான் என் தம்பி வந்து Schezwan Fried Rice ஆர்டர் பண்ணியிருக்காரு. அங்கே பாருங்கள், அந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே வந்து டொமேட்டோ அழகாக ரோஸ் மாதிரி வச்சுருக்காங்க. எடுக்கவே மனசு வரல, அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரைட் ரைஸ் நிறைய முந்திரிலாம் போட்டிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அழகாக இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு தம்பி சொல்லுவார் பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அழகாக ஒரு ஸ்பூனை ஃப்ரைட் ரைஸ் எடுத்து அது மேலே முந்திரியை வச்சு அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு பார்த்தோம். Schezwan ஃப்ரைட் ரைஸ் காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சரியாக வேக வைக்கல போல், வேறப்பா இருக்குது சாப்பிடு. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. வித் முந்திரியோடு சாப்பிட்றப்போ சுத்தமாக காரமே இந்த ஃப்ரைட் ரைஸு. அடுத்தது நான் ஆர்டர் பண்ண தோசை வந்துச்சு. சாம்பார் 2 வகை சட்னியோட. நான் ஆர்டர் பண்ண தோசை வந்து சில்லி சீஸ் தோசை. அந்த தோசை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், சீஸ் அள்ளி போட்டிருக்காங்க. வித் ஆனியன், டொமேட்டோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறைய மசாலா ஸ்டஃப் பண்ணி தந்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தோசைவில் ஸ்டஃப் பண்ணி தந்தால் உங்களுக்கு சாம்பார் சட்னி தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி தந்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. பட் இந்த சில்லி சீஸ்க்கு அந்த எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது அழகாக அந்த சென்டர் ஆஃப் தோசை அழகாக பிச்சு பார்த்தேன். ஆவி பறக்க அந்த ஸ்டஃப் பண்ணி தோசைவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த தோசைவை அழகாக அவங்க கொடுத்துருக்கிற சாம்பார் 2 வகை சட்னியில் அழகாக டிப் பண்ணி இந்த சில்லி சீஸ் தோசைவை அழகாக சாப்பிட்றேன். இப்போது அந்த சீஸ் அவங்க ஸ்டஃப் பண்ணதோட சேர்த்து சாப்பிட்றப்போ தோசை சூப்பராக இருக்குது. ஆனால் சுத்தமாக காரமே இல்லை. இந்த கங்கா ஹோட்டலில் வந்து நான் வெரைட்டி தோசை வாங்கி சாப்பிட்டேன். வாங்கின வெரைட்டி தோசை எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் சில்லி சீஸ் தோசை வாங்கினோம். அது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துட்டு பார்ப்போம். டாட்டா பாய், see you.